தொகுதியில ஜெயிச்சா சிஎம் ஆயிட முடியுமா? 50 தொகுதியில் நினைச்சா 50 தொகுதியில ஜெயிச்சா சிஎம் ஆயிடலாம். எப்படி? ஏன்னா எதிர்கட்சி எல்லாம் வந்து இவருடைய கூட்டணிக்கு இவர் கழிச்சு வந்த எம்எல்ஏ தேவைப்பட்டுச்சுன்னா, ஏன் நீங்க வந்து 120ல ஜெயிக்கிறீங்க, அவர் 50ல ஜெயிக்கிறாரு, அவங்க 60ல ஜெயிக்கிறாங்க, அப்புறம் உங்களுக்கு ஏன் தேவை வருது? சார் எங்கிட்ட 5 சீட்டு கூட இருக்கட்டும் சார், 5 சீட்டு பற்றாக்குறையா இருந்துச்சுன்னா நாங்க 5 சீட்டு ஆதரவு கொடுக்குறோம்னா, நாங்க சீஃப் மினிஸ்டர் கொடுத்தா தான் நாங்க ஆதரவு கொடுப்போம்னா முடிஞ்சு போச்சு. எப்படி வாலு தலையை ஆட்டுமா இல்ல தலை வாழை ஆட்டுமா? எது வேணாலும் ஆட்டும், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. சரிம்மா, அந்த தொகுதிகள் கேட்டீங்கல்ல, காங்கேசன்துறை, வல்வெட்டித்துறை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், யானை இரவு. அவங்க தமிழகத்துல வந்து தேர்ந்தெடுத்து இருக்கிறதா பாருங்க. நீங்க வந்து தமிழகத்துல சொல்ல ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்னு கேட்டீங்க, என்னன்னு? அதுவும் தமிழகத்துல தானே இருக்கு. அது இந்த தமிழகம். அதை போய் தமிழகம் சொன்னீங்கன்னா வாய் மேலேயே குத்துவாங்க அவங்க. சிங்கள தமிழகம். அங்க முதல்ல நம்ம தமிழர்கள்னே ஏத்துக்க மாட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த மலையக தோட்ட தொழிலாளிகள் இருக்காங்கல்லம்மா, அவங்களெல்லாம் வெள்ள தோர்த்தினாங்க. ஈழத்தமிழர்